ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2026 ஜான்வரிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 10th பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 10, 11 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதில் 10ல இன்னும் பெண்டிங்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. வாரணாசியில வந்து வாரணாசி எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஸோ அதோடைய 72வது தேசிய கைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்று வருதுன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? 72வது தேசிய கைப்பந்தாட்ட போட்டி, ஸோ ஹேண்ட்பால்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். அது எங்க நடந்துட்டு இருக்குன்னா, எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வாரணாசி, உத்தரப்பிரதேசம். ஓகேவா? ஸோ எப்ப நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ஜான்வரி 10, 2026 தான் நடந்துச்சு. அடுத்த டேட்டா பார்க்கலாம். சீன முதலீட்டாளர்கள் இந்தியால 6 மாதங்கள் தங்கி இருக்க அனுமதிக்கும் புதிய EB4 அப்படிங்கிற இணையவழி வணிக விசா அப்படிங்கிறது ஒண்ணு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கான். அதாவது சீன முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, சோ சீனால இருக்கக்கூடியவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க எல்லாம் இங்க தங்குறதுக்காக கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா 6 மாசம் தங்கி இருக்கலாம். சோ வந்து சீன முதலீட்டாளர்கள் இந்தியாவில் தங்குவதற்கு எத்தனை மாசம் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசா வழங்குதுன்னா 6 மாசம். சோ அதே போல EB4 அப்படிங்கிற இணைய வழி வணிக விசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. EB4 அப்படிங்கறதுதான் இந்த விசாவோட நேம். இது கிட்டத்தட்ட நீங்க 6 மாசம் இங்க தங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. ஓகே, வெனிசுலா நாட்டினுடைய இடைக்கால அதிபராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, சோ இது ஆல்ரெடி சொன்னதுதான், டெல்சி ரோட்ரிக்யூஸ் அப்படிங்கிறவங்க தான் வெனிசுலாவினுடைய இடைக்கால அதிபரா வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்த டேட்டா பார்க்கலாம். ஆந்திராவினுடைய போகபுரம் அப்படிங்கிற சர்வதேச பசுந்தடை விமான நிலைய திட்டத்தின் முதல் கட்டம் தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த டேட்ல நமக்கு ஜான்வரி 10 அப்போ இந்த என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு டேட்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஒரு டேட்ல நீங்க அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆந்திரால போகபுரம் அப்படிங்கிற இடத்துல சர்வதேச பசுந்தடை விமான நிலைய திட்டம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அதோடைய முதல் கட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜான்வரி 1. ஓகேவா? சோ சாரி, ஜான்வரி 10, 2026. ஆந்திராவினுடைய எந்த இடத்துலயா? போகபுரம் அப்படிங்கிற இடத்துல. போகபுரம் அப்படிங்கிற இடத்துல சர்வதேச பசுந்தடை விமான நிலைய திட்டம் ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்க. அதோடைய முதல் கட்டம் தான் ஜான்வரி 10ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜான்வரி 10 இந்த டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டேட்டாஸ் தான் பார்க்குறோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்க்கலாம். ஓகேவா? பார்வை திறனுக்கு ஏற்றவாறு முதல் பிரெய்லி நூலகத்தை திறந்திருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது உத்தரப்பிரதேசம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறோம். பட் ஆனா கொஸ்டின் எப்படி கொண்டு வரது, பிரிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சோ பார்வை திறனற்றோருக்கான முதல் பிரெய்லி நூலகம் எங்க திறந்திருக்காங்களாம்? எங்க திறக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. உத்தரப்பிரதேசத்துல. சோ எல்லாத்துக்குமே தமிழ்நாடுங்கிற ஆன்சர் எழுதி வச்சிடாதீங்க. தெரியலங்கிற ஃப்ளூக்ல போடணும்னு சொல்லிட்டு. சோ தமிழ்நாடும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவான விஷயங்களும் கேட்பாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அதையும் கேட்பாங்க. பார்வை திறனற்றோருக்கான முதல் பிரெய்லி நூலகத்தை உத்தரப்பிரதேசம் திறந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டு செய்திகள் பார்க்கலாம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகள் மூலம் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் பலனடைஞ்சிருக்காங்க. பசுந்தாள் அப்படிங்கிற உரன் மூலமா, பசுந்தாள் உர விதைகள். தமிழ்நாட்டு செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். 2 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. எது மூலியமானா பசுந்தாள் உர விதைகள், இதன் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து இது மண்ல ஓகேவா? சோ இது வந்து மண்ல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்துக்களை வந்து அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாம நெல் சாகுபடியில நீர்பிடிப்பு திறனையும் மேம்படுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து மண்ணுல என்னென்ன வந்து சத்துக்களை வந்து அதிகரிக்குதான். சோ நைட்ரஜன், இந்த உங்களுக்கு மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் மூலியமா என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க.
சோ இது மண்ணுல இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசுந்தாள் உர விதைகளை வந்து கொடுக்குறாங்களாம்ப்பா. சோ அதன் மூலியமா விவசாயிகள் 2 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த பசுந்தாள் உர விதைகள் என்ன பண்ணுதாம் மண்ணுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரியான சத்துக்களை வந்து அதிகரிச்சு கொடுக்குதாம். ஓகேவா? இதை உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ பசுந்தாள் உர விதைகளுடைய பயன்கள் என்னன்னு கேட்டா மண்ணுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியத்தினுடைய சத்துக்களை அதிகரிச்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நெல் சாகுபடி பண்றோம் இல்லையா, அப்போ நெல்லுக்கு வந்து எப்பவுமே ஈரமா இருந்துட்டே இருக்கணும் அதுக்கு, சரிங்களா? அப்ப நெல் வந்து ஈர நிலத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால அதோடைய நீர் பிடிப்பு திறனையும் இது மேம்படுத்துதான், நீரை பிடிச்சு வச்சுக்குதான் இந்த விதை, சரிங்களா? சோ இந்த விஷயமும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டு செய்திகள்ல சென்னை போக்குவரத்து மாநகர போக்குவரத்தை பத்தி பார்க்கலாம். எம்டிசி. சோ இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன டேட்டா தான். உலக வங்கி இருக்கு இல்லையா, சோ உலக வங்கியினுடைய பாராட்டுகளை பெற்ற எம்டிசி சிறந்த பொது போக்குவரத்து அப்படிங்கிற விருதை வென்றிருக்கு. அடுத்து சென்னை நகர கூட்டாண்மை மூலம் என்ன பண்ணிருக்காங்களாம், பேருந்து பயன்பாட்டை கிட்டத்தட்ட 87% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். இந்த மாதிரி உலக வங்கி பாராட்டினதுனால இன்னமும் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை நகர கூட்டாண்மை மூலியமா இன்னமும் பேருந்து பயன்பாட்டை 87% வரைக்கும் உயர்த்தணும். ஸோ அதை விட கம்மியா தான் இருக்கு. இன்னமும் மக்களுக்கு நிறைய பேருந்து போக்குவரத்துல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு உயர்வை வந்து 87% எட்டுற அளவுக்கு வச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுல தான் வரும். பழைய சோற்றினுடைய நன்மைகள் பாருங்களேன். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை வந்து நடத்திய ஆய்வு ஒன்று நடத்திருக்காங்கப்பா. அதுல பழைய சோற்றுல வந்து பி காம்ப்ளெக்ஸ், இது ஒரு விஷயம், பி காம்ப்ளெக்ஸும் இரும்பு மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கான தேவையான பாக்டீரியாக்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பழைய சோற்றுல என்ன இருக்கான், பி காம்ப்ளெக்ஸ் இருக்கான், இரும்பு சத்து இருக்கான், குடல் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதை சரி செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதுல இருக்கான். சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ அது மட்டும் இல்லாம இது எரிச்சல் கொண்ட குடல் நோய் குறிகளையும் வந்து சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சோ பழைய சோற்றுல இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதனாலதான் முன்னோர்கள்லாம் சாப்பிட்டு எந்த விதமான வயிற்று பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராம இருந்திருக்கிறாங்க. பட் ஆனா இப்பெல்லாம் நம்ம அதை அவாய்ட் பண்றதுனாலையும் ஒமிட் பண்றதுனாலையும் அதனுடைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்து தமிழ்நாடு செய்திகள் தான், அதே கண்டினியூஷன் பண்ணுங்க. சோ இது பாருங்க. சோ இந்த யூனிசெஃப் கூட்டாண்மை அப்படின்னா, இந்த யூனிசெஃப் கூட்டாண்மை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே முதல் முறையா ஒரு மாநில அரசோட, அதாவது தமிழ்நாட்டு அரசோட யூனிசெஃப் புத்தாக்க அலுவலகம் வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்குதான், சரிங்களா? இந்த யூனிசெஃப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். இதுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்பா. யூனிசெஃப் வந்து எந்த மாநிலத்தோட யூனிசெஃப் புத்தாக்க அலுவலக ஒப்பந்தம் எந்த மாநிலத்தோட நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட தான் நடந்திருக்கு. ஓகேவா? சோ இத வந்து நம்ம தமிழக அரசு மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ தேசிய செய்திகள் பார்க்கலாம். சோ நேரடி நிகழ்வுகள் மேம்பாட்டு பிரிவு இதை நம்ம பார்ப்போம். ஸோ எல்இடிசி அப்படின்னா லைவ் ஈவென்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? நேரடி நிகழ்வு மேம்பாட்டு பிரிவுனா நமக்கு லைவ் ஈவென்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படிங்கிறது. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு துறையை மேம்படுத்த மத்திய அரசு வந்து இந்த எல்இடியை வந்து அமைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த நேரடி நிகழ்வு மேம்பாட்டு பிரிவை அமைச்சிருக்கிறது யாரு, உருவாக்கி இருக்கிறது யாருன்னா மத்திய அரசு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு துறையை மேம்படுத்துறதுக்காக, இசை நிகழ்ச்சினா இசைத்துறையையும் பொழுதுபோக்கு துறையும் மேம்படுத்துறதுக்காக நம்ம மத்திய அரசு இருக்கு இல்லையா, அது எல்இடிசி அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கி இருக்கு. இத்துறை ஆண்டுக்கு 18% வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 18% வளர்ச்சி பெறும் வருஷம் அப்படிங்கிறத கணிச்சு சொல்றாங்க. அடுத்து மின்கல ஆதார் எண் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வராங்கப்பா. மின்சார வாகனங்களின் மின்கலன்களை கண்காணிக்க, சோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, சோ மின்சார வாகனங்கள் இருக்கக்கூடிய மின்கலன்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக 21 இலக்கங்கள் கொண்ட தனித்துவ அடையாள எண், 21 இலக்கத்தை கொண்ட தனித்துவ அடையாள எண்ணை
வழங்க திட்டமிட்டப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் தான் சரிங்களா, அதாவது இந்தியன் கவர்மெண்ட். ஏன்னா தேசிய செய்திகள்னாலே இந்தியன் கவர்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட 21 இலக்க எண்ணை கொண்ட தனித்துவ அடையாள எண்ணை கொண்டு வந்திருக்காங்க மின்சார வாகனங்களை மின்கலன்களை கண்காணிக்கிறதுக்காக இதன் மூலியமா சரிங்களா. இதனால எந்த ஒரு விபத்தும் மத்தவங்களுக்கு எந்த ரோட்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுக்காக இது நடத்தப்பட்டது. அடுத்து எண்ணெய் இறக்குமதிப்பா. நவம்பர் 2025 ரஷ்யாவில் இருந்து இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி எவ்வளவு மில்லியன் டன்னாக இருக்குன்னா 7.7 சரிங்களா. ஸோ 7.7 டன் 7.7 மில்லியன் டன்னாக இருக்கு. இது மொத்த இறக்குமதியிலேயே ஸோ வந்து மற்ற நாடுகள்ல இருந்து மொத்தமா இறக்குமதி செய்வோம்ல அதுல இருந்து 35.1% உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். கற்கரி வர்த்தக கொள்கை. உள்நாட்டு எஃகு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு 18% குறைவாக சாம்பல் கொண்ட உலோகவியல் கற்கரி இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை அரசு நீக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ கரி வர்த்தக கொள்கை இது இந்த கொள்கையில பாலிசியில என்ன கொண்டு வராங்க அப்படின்னா உள்நாட்டு எஃகு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக சோ வந்து உள்நாட்டுக்குள்ளேயே எஃகு வந்து தயாரிக்கணும் உற்பத்தி செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா 18% 18%க்கு குறைவான சாம்பல் கொண்ட உலோகவியல் கற்கரியை வந்து இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை அரசு நீக்கி இருக்கு. சோ அதை இறக்குமதி செய்யறதுக்கு 18% இருக்கு இல்லையா. சோ அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 18%க்கும் குறைவான அந்த சதவீதத்துக்கு குறைவான சாம்பல் கறி என்ன பண்ணிக்கலாம் நீங்க உள்நாட்டுக்குள்ளேயே இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளர்வு பண்ணிருக்காங்க நீக்கி இருக்கிறாங்க. சோ அந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததுல இருந்து நீக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ அடுத்து சர்வதேச செய்திகள் பார்க்கலாம். உலகளாவிய ஆளுகை முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. சர்வதேச அமைப்புகளில் வளர்ந்து வரும் நாடுகளின் பங்கேற்பை அதிகரிக்க சீனா வந்து இதை முன்மொழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ உலக ஆளுகை முன்னெடுப்பு இது எதுக்காகனா இதை கொண்டு வந்த நாடு அப்படிங்கிறது சீனா. எது கொண்டு வந்திருக்கு சீனா. ஏன்னா சர்வதேசம்னாலே மற்ற நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய ஆளுகை முன்னெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாருன்னு சீனா. சர்வதேச அமைப்புகளில் வளர்ந்து வரும் நாடுகளின் பங்கேற்பை அதிகரிக்கிறதுக்கு இப்ப இதுல கான்செப்ட்லயே பாருங்களேன் உலகளாவிய ஆளுகை முன்னெடுப்பு. இப்போ உலக அளவுல நம்ம நாடு மட்டும் அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாம ஆளுகை செய்யாம ஆளுகைக்கு உட்பட்டு இல்லாம மற்ற நாடுகளும் உள்ள வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங்லயே தெரியுது. சோ அப்ப என்ன பண்றாங்க சர்வதேச அமைப்புகளில் வளர்ந்து வரும் நாடுகளின் பங்கேற்பையும் அதிகரிக்கிறதுக்காக இந்த ஒரு கான்செப்ட் இந்த ஒரு விஷயத்த சீனா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து மன்றோ கோட்பாடு 1923 உருவாக்கப்பட்ட இந்த கோட்பாடு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை நியாயப்படுத்த அதிபர் ட்ரம்ப் மேற்கோள் காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. மன்றோ கோட்பாடு அப்படின்னா என்னன்னா 1923 உருவாக்கப்பட்ட இந்த கோட்பாடு இந்த மன்றோ கோட்பாடுங்கிறது 1923 உருவாக்கப்பட்டதுப்பா. சோ வெனிசுலாவின் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை வந்து நியாயப்படுத்தணும். வெனிசுலாவுடைய வெனிசுலால என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க நடவடிக்கை செஞ்சிருக்காங்க. சோ அப்ப அது எதுக்காகன்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்காக இந்த மன்றோ கோட்பாடு அப்படிங்கிற 1923 உருவாக்கப்பட்ட கோட்பாடை நியாயப்படுத்தி காட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது பார்க்கலாம். குறைந்தபட்ச வரி ஒப்பந்தம். பன்னாட்டு நிறுவனங்களின் வரி ஏய்ப்பை தடுக்கிறதுக்காக 15% உலகளாவிய குறைந்தபட்ச நிறுவன வரியை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு OECD மற்றும் G20 நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. சோ குறைந்தபட்ச வரி ஒப்பந்தம் அப்படின்னா என்னது பன்னாட்டு நிறுவனங்களுடைய வரி ஏய்ப்பு. இன்டர்நேஷனலி வந்து நிறைய டாக்ஸ் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொடுப்பாங்க இல்லையா அந்த வரி ஏய்ப்புகளை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக 15% உலகளாவிய குறைந்தபட்ச நிறுவன வரியை நிர்ணயிக்க OEDCயும் G20 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ OEDC அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இதுதான் வந்து OEDC ஓடுது. ஸோ டெவலப்மெண்ட் மீன்ஸ்
நமக்கு பொருளாதார ரீதியா என்னென்ன டெவலப்மெண்ட், இதுக்கான தான் இந்த வரி ஏய்ப்பை நம்ம கம்மி பண்ணணுங்கிறதுக்காக G20யும் பொருளாதார அமைப்பான இதுவும் ஏத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த ஃபேக்ட் போலாம். பொருளாதாரம் மற்றும் அறிவியல் சார்ந்ததை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, டெல்லி நிதி சீர்திருத்தம். டெல்லி அரசினுடைய வங்கி மற்றும் கடன் மேலாண்மை பணிகளை ரிசர்வ் வங்கி மேற்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சிருக்குதான். சோ டெல்லி நிதி சீர்திருத்தத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி அரசினுடைய வங்கி கடன் மேலாண்மை பணிகளை ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளலாம். சோ டெல்லி கவர்மெண்டோட வங்கி மற்றும் கடன் மேலாண்மை பணிகளை யார் செய்யலாமா? ரிசர்வ் வங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு கவர்மெண்டோட பேங்க், டெல்லி பேங்க், ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு அவங்களோட கவர்மெண்ட் பேங்க், அப்புறம் அவங்களோட கடன்களை வந்து எல்லா எக்ஸாம்பிள் ஆர்பிஐயோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து நமக்கு மணி இருக்கு இல்லையா, மணி நோட் வந்து பிரிண்ட் பண்றது, ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, குறிப்பிட்ட தேவையான இருப்புகளை வந்து வச்சுக்கிறது, இதுதான் ஆர்பிஐயோட வேலை. ஓகேவா? ஸோ காயின்ஸ் கேட்டா அதை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களோட வேலை. பட் ஆனா அடுத்து வந்து கடன் கொடுக்கறது வங்கிகளுக்கு, பிரைவேட் பேங்க்குக்கும் சரி கவர்மெண்ட் பேங்க்குக்கும். பட் ஆனா எந்த ஒரு பேங்கையும் நிர்வகிக்க கூடியது கிடையாது, அதோட நிர்வாகமே ரொம்ப பெருசு, அதை பாத்துக்கிறது தான். பட் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்களா, டெல்லி நிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களாம். டெல்லி அரசினுடைய வங்கி மற்றும் கடன் மேலாண்மைய ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, தைமூர் எரிகணைனா ஏவுகணை தான், சரிங்களா? 600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்கக்கூடிய தைமூர் ஏவுகணைய பாகிஸ்தான் வெற்றிகரமா சோதிச்சிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு டேட்டாவா சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்களா, அதை சோதிச்சிருக்காங்க, ஸோ டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது அடுத்து புதிய பாம்பு இனம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களாம்ப்பா. ஸோ மிசோரம்ல களமாரிய மிசோரமன்னிஸ் அப்படிங்கிற ஒரு பாம்பு வகையாம். ஓகேவா? களமாரிய மிசோரமன்னிஸ் அப்படிங்கிற ஒரு பாம்பு வகை. இது என்னன்னா விஷமற்ற கீழ்மண் பாம்பு இனமா இது கருதப்பட்டுதான், சரிங்களா? விஷம் இல்லாத ஒரு கீழ்மண் பாம்பு வகையை சேர்ந்ததுதான் இந்த பாம்பு. இது வந்து மிசோரம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு புதிய பாம்பு வகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நீரியல் விசை சுழலி அப்படிங்கிறது திரிபுரா அரசு பாயும் நீரின் இயக்க ஆற்றல இருந்து, சோ நீர் வந்து பாஞ்சு போகும் இல்லையா, சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, சோ அப்ப அந்த பாயும் நீரின் இயக்க ஆற்றல இருந்து 185 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக ஒரு 15 நதி தளங்களை வந்து அடையாளப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீரியல் விசை சுழலி அப்படிங்கறத ஒரு விஷயத்த கான்செப்டா வச்சு திரிபுரா கவர்மெண்ட் என்ன பண்றாங்களா, பாயக்கூடிய நீர்ல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்களாம். எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கிறது? 185 மெகாவாட் வரைக்கும் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நதியினுடைய வழித்தடங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களாம். ஸோ அடையாளப்படுத்தி அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் வச்சு நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எந்த இடம்? திரிபுரால. அடுத்து முக்கிய தினங்களை பத்தி பார்க்கலாம். பூமியின் சுழற்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜனவரி 8 இருக்கு, சரிங்களா? இப்ப நம்ம ஜனவரி 10க்கான ஃபேக்ட் பார்த்தாலும் கொஞ்சம் முன்னாடி உள்ள ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பூமியின் சுழற்சி தினம் ஜனவரி 9. பூமி வந்து தன் சுழற்சியில தான் சுழலுது அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டை யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியான் ஃபூகத்தா அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நேம் வந்து லித்தியான் ஃபூகத்தா, அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவர் சொன்னார் இல்லையா, அதான் இந்த டேட்டா. ஸோ ஜனவரி 8 தான் அவர் சொல்லியிருக்காராம். ஸோ அவர் சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிடுச்சா? 175 வருஷம் ஆச்சாம், சரிங்களா? அதனால இந்த தினத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. 175 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்ல சொல்லியிருக்காங்க. பூமி வந்து தன்னோட சுழற்சியில தான் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற கான்செப்டை இவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? அதனால இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. அடுத்தது தமிழக செய்திகள் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ஜனவரி 11க்கான ஃபேக்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. தமிழக செய்திகள். புதிய புத்தொழில் கொள்கை அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்குறாங்க. ஸோ 2025-26 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 20
புதிய புத்தொழில் கொள்கை அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்குறாங்க. சென்னையில நடைபெற்ற இமேஜின் TN26 அப்படிங்கிற நிகழ்ச்சியில நாட்டின் முதல் உள்ளார்ந்த தொழில்நுட்ப சார்ந்த புத்தொழில் நிறுவன கொள்கைய என்ன பண்றாங்களாம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வராங்களாம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நிறுவனங்களை வந்து ஆதரிக்கணும். கிட்டத்தட்ட 100 நிறுவனங்கள் கிட்ட 10,000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிறது. அடுத்து 100 கோடி, இதுக்காக 100 கோடி ரூபாய் நிதி திரட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இதோட நோக்கமா இருக்கு. சரிங்களா? புதிய புத்தொழில் கொள்கை அப்படின்னா என்னன்னாப்பா, சோ முதல் உள்ளார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவன கொள்கையை உருவாக்கிய மாநிலம் எதுன்னு கேட்பாங்கப்பா. ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான். சோ அதுல என்ன நோக்கத்தா கொண்டு வச்சு இது ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நிறுவனங்களை இதை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு கிட்டத்தட்ட 100 நிறுவனங்களை 100 கம்பெனிஸை வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுல இருந்து 10,000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படணும். சோ அதுக்கப்புறம் இது மூலியமா 100 கோடி நிதி திரட்டணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ITNT மையம் இதன் முதன்மை செயல்பாட்டு அமைப்பாக இருக்கும் சொல்லி சொல்றாங்க. இதோட முதன்மை செயல்பாடு சோ எதன் மூலியமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ITNT மையம் மூலியமா தான் இதோடைய செயல்பாடு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம தேசிய செய்திகள் பார்க்கலாம். சோ கடலோர காவல் படை. சோ இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாவுடைய இதுலதான். சோ கோவாவுடைய கடலோர காவல் படை பத்தி பார்க்கலாம். கோவா ஷிப்யார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தயாரித்த ஒரு முதல் இந்தியாவிலேயே முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் ஒண்ணு தயாரிக்கிறாங்க. இந்த டேட்டாவும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், பட் திரும்பி பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலை தயாரிச்சது யாரு? கோவாவுடைய ஷிப்யார்ட். ஓகேவா? சோ ICGS சமுத்ரா பிரதாப் அப்படிங்கறதா இதோட பேரு. கோவாவில் பணியில் இணைக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க தயாரிச்சு இத இந்தியாவுக்காக கொடை செஞ்சுட்டாங்க. இந்திய கவர்மெண்ட்காக, நம்ம இந்தியாவுக்காகன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுதான் இது. அதை பத்தின டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பெண்களுக்கான சிறந்த நகரம் அப்படிங்கிற வரிசையில வந்து ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கிறது பெங்களூர் தான். ஓகேவா? சோ அதுவும் நம்ம பார்த்ததுதான். அடுத்தது பைரவ் ட்ரோன் படை. பைரவ் ட்ரோன் படை அப்படின்னா என்னன்னா இந்திய ராணுவம் 100,000க்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட நவீன ஆளில்லா விமானப்படையை உருவாக்கி இருக்குதான்ப்பா. சோ இது வந்து முக்கியம் ஃபேக்ட். இந்திய ராணுவம் தான் இதை உருவாக்கி இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. இந்திய ராணுவம் என்ன பண்ணுதான், சோ 1 லேக்குக்கு மேல 1,00,000க்கு மேல இருக்கக்கூடிய பணியாளர்களை கொண்ட நவீன ஆளில்லா விமானப்படையை ஒண்ணு உருவாக்கி இருக்காங்களாம். கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்களாம்? 1,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. 1,00,000 பேருக்கு மேல இருக்கக்கூடிய நவீன ஆளில்லா விமானப்படைய இந்தியன் கவர்மெண்ட் உருவாயிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்னா இந்தியன் ஆர்மி இதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? சோ அதான் பைரவ் ட்ரோன் படை அப்படிங்கிறது. இதுவும் இதுவும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த பைரவ் ட்ரோன் படை உருவாக்கினது எதுனா இந்திய ராணுவம். ஓகேவா? அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,00,000க்கு மேல இருக்கக்கூடிய எத்தனை நபருக்கு மேல அந்த படையில இருக்காங்கன்னா 1,00,000 நபருக்கு மேல. அடுத்து நவீன ஆளில்லா விமானப்படையா இது உருவாக்கப்பட்டிருக்கு. நவீனனா நமக்கு தெரியும் டெக்னாலஜிக்கல் வைஸ், இப்ப மாடர்ன் வைஸ். ஆளில்லானா ஆளில்லா விமானமா இது உருவாக்கப்படுது. ஓகேவா? அடுத்து பாருங்க விவசாய ஏற்றுமதி. சோ விவசாய ஏற்றுமதி அப்படிங்கிறது பாரதி அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த APEDA அப்படிங்கிறது அப்டா அப்படிங்கிற அமைப்பு. அப்டா அப்படிங்கிறது நம்ம அப்படி சொல்லாம APEDA அப்படிங்கிற அமைப்புன்னு வச்சுக்கலாம். அதோட ஃபுல் ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் புத்தொழில் நிறுவனங்களை உலக சந்தையுடன் இணைச்சு இந்த அமைப்பு என்ன பண்ணுதான் இந்திய வேளாண் புத்தொழில் நிறுவனங்களை, சோ இந்திய வேளாண்லயே புதுசா உருவாக்கப்படக்கூடிய நிறுவனங்களை என்ன பண்றாங்க உலக சந்தையோட இணைச்சு, சோ குளோபல் மார்க்கெட்டோட இணைச்சு பாரதி அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த பாரதி அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
எது தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்தோட தொடர்புடையது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கிறது பாருங்க. சோ விவசாய ஏற்றுமதி பாரதிய மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்ஸ். அது நமக்கு இப்ப இங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு என்ன பண்றாங்க, இந்த பாரதி அப்படிங்கிற ஒரு புதிய திட்டமா, அப்ப இந்த பாரதி அப்படிங்கிற திட்டம் எதோட தொடர்புடையது, விவசாயத்தோட தொடர்புடையது. ஓகேவா? சோ அந்த விவசாயத்தோட தொடர்புடையது என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வேளாண் புத்தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? சோ இந்தியால வேளாண்ல புதுசா புத்தொழில்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? அந்த நிறுவனங்கள் உலக அளவுல தன்னுடைய உலக சந்தையோட தன்னுடைய நிறுவனங்களை தன்னுடைய அமைப்பை இணைச்சுக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம் தான் இந்த பாரதி அப்படிங்கிற திட்டம். சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்க்கலாம். ஆந்திராவின் தலைநகரம் அமராவதியை ஆந்திர பிரதேசத்தின் ஒரே தலைநகரமா மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா நியமிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இருந்திருக்கு. ஓகேவா? சோ விசாகப்பட்டினம் நிர்வாகத்துக்காகவும், கர்னூல் நீதித்துறைக்காகவும், அமராவதி சட்டமன்றத்துக்காகவும் மொத்தம் 3 கேபிட்டலா அவங்க வச்சிருந்திருக்காங்க. பட் ஆனா இப்ப என்ன பண்ணிடுறாங்க, மத்திய அரசு ஒரே ஒரு கேபிட்டல் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அமராவதிய ஆந்திராவினுடைய கேபிட்டலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்த ஃபேக்ட் போலாம். மலிவு விலை வீடுகள். நகர்ப்புறங்களில் ஏழைகளுக்கு மலிவு விலை வீடுகள் வழங்க 100% வரி விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நிதி ஆயோக் பரிந்துரைச்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல வீடு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கறதுதான். அப்ப ஏழை மக்களுக்கு வீடு என்ன பண்றாங்க அப்படின்னா, வீடு வழங்குறதுக்கு வரி எந்த விதத்திலயுமே கொடுக்க வேணாம், அவங்களுக்கு 100% வரி விலக்கு அழிச்சிருங்க அப்படின்னாவது அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நிதி ஆயோக் இதை முன்னெடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பத்தின டேட்டா. ஃபர்ஸ்ட் அறிவியல் தொழில்நுட்பம் பத்தி பார்க்கலாம். நம்ம இப்ப ஜனவரி 11க்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ரீதியா பார்க்கலாம். எரிமலை ஆய்வு. மெக்சிகோவினுடைய கோபோ காட்பெட்ல எரிமலையின் உட்பகுதியை அறிவியலாளர்கள் என்ன பண்ணிருக்காங்களாம், முதன் முறையா 3D படங்களாக உருவாக்கி இருக்கிறாங்களாம். எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, அதுல கோகோ காட்பெட் அப்படிங்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய எரிமலை இருக்கு இல்லையா, அதோடைய உள்ள இருக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறது சரிங்களா, உட்பகுதியை 3D இமேஜிங்ல 3D வைஸ் என்ன பண்ணிருக்காங்களாம், படமா காமிக்கிறாங்க. அடுத்து வெள்ளைக்குள்ள கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நாசா அதோட IXPE கருவி மூலியமா எக்ஸ் ஹைட்ரே என்ற வெள்ளை நிற, அந்த வெள்ளை நிற குள்ளக்கோளினுடைய பேர் என்னவா, எக்ஸ் ஹைட்ரே என்ற வெள்ளை நிற குள்ளக்கோள் அமைப்பு ஆய்வு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது நாசா கண்டுபிடிச்சிருக்கு. எந்த கருவி மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா IXPE அப்படிங்கிற கருவி மூலியமா. அந்த வெள்ளைக்குள்ளக்கோள் பேரை எப்படி சொல்றாங்கன்னா எக்ஸ் ஹைட்ரே அப்படிங்கிற வெள்ளை நிற குள்ளக்கோள் அப்படிங்கிறது. குள்ளக்கோள்னா அவங்களுக்கு சின்ன கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சின்ன குட்டி கோள். ப்ளூட்டோலாம் குள்ளக்கோள்ல தான் சேர்த்துட்டாங்க சரிங்களா. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய சூரியனை சுத்தி பிளானட்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் புதன், வெள்ளி, புவி, அப்புறம் செவ்வாய் இருக்கு இல்லையா. சோ செவ்வாய்க்கு அடுத்து நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணைக்கோள்கள் இருக்குமா சரிங்களா. சோ துணைக்கோள்கள் இருக்குமா. அதுக்கப்புறம் வியாழன், சனி, நெப்டியூன், இதுக்கப்புறம் ப்ளூட்டோ கோள்களுடைய மண்டலம் இருக்கும். சோ அதுதான் நமக்கு ப்ளூட்டோலாம் குள்ளக்கோள்ல சேர்த்துட்டோம். அதனாலதான் முன்னாடி 9 ஆனது இப்ப 8 ஆயிடுச்சு. ஓகேவா, கோள்கள் மொத்தம். அதே போல குள்ளக்கோள்ல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதான் சொல்றாங்க. அடுத்து எம்பெம்பா விளைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா. அப்ப அந்த எம்பெம்பா விளைவு அப்படிங்கிறது சயின்டிபிக்கா தான் வரும். அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சூடான நீர் குளிர்ந்த நீரை விட வேகமாக உறைவதை குறிக்கும்
குறைப்பதுதான் இந்த எம்பா விளைவாம். சரிங்களா? இப்ப சூடான நீர் இருக்கு இல்லையா, அது வந்து குளிர்ந்த நீரை விட சீக்கிரமா உறைஞ்சிருமா. ஓகேவா? சோ அதுதான் இந்த எம்பா விளைவுன்னு சொல்றாங்க. இந்த அறிவியல் உண்மையை இந்திய பேராசிரியர்கள் உறுதிப்படுத்திருக்காங்களாம். சோ அவங்க ஆய்வு செஞ்சு. சரிங்களா? அப்ப உங்களுக்கு நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? ரீசன்ட் டேஸ்ல ஓகேவா, சமீபத்தில் அப்படிங்கறது கேட்பாங்க. சமீபத்தில் இந்திய பேராசிரியர்கள் எந்த அறிவியல் விளைவை உறுதிப்படுத்தி உள்ளனர் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து எம்பா விளைவு. அப்ப இந்த எம்பா விளைவை கூற்று காரணத்துல கூட கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்னா ஜஸ்ட் சும்மா மட்டும் கேட்க மாட்டாங்க. நமக்கு இப்ப ஒரு கொஸ்டின் வைஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்ப எம்பா விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இந்திய பேராசிரியர்கள் அது என்ன பண்ணிருக்காங்க, உறுதிப்படுத்திருக்காங்க ரீசன்ட் டைம்ல. கூற்று காரணம் அப்ப அந்த எம்பா விளைவுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடான நீர் குளிர்ந்த நீரை விட ஃபாஸ்டா உறைஞ்சு போயிடுது. அதான் இந்த எம்பா விளைவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமா ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி போடணும் நீங்க. ஓகேவா? அடுத்து சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு புதிய பறவை இனம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். பொலுவியா அப்படிங்கிற இடத்துல இருந்து. சரிங்களா? பெனி புல்வெளிகளில் பெனி பச்சை சிறகு பறவை அப்படிங்கிற ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சோ அந்த பேர் என்னவா? பெனி பச்சை சிறகு கொண்டை சிறகை கொண்ட பறவை. பெனி பச்சை சிறகை கொண்ட பறவை. அதனால பெனி பச்சை சிறகு பறவை அப்படிங்கிற ஒரு புதிய இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம்ப்பா. சோ எந்த இடத்துல? பொலிவியா அப்படிங்கிற இடத்துல பெனி புல்வெளிகள்ல. பெனி புல்வெளிகளை கண்டுபிடிச்சதுனாலதான் பெனி பச்சை சிறகு பறவைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு புதிய இனத்தை. அடுத்து ஆர்டிக் வெப்பமயமாதல். உலக வெப்பமயமாதலால் அலாஸ்காவினுடைய ஆறுகள் வந்து ஆரஞ்சு நிறமா மாறி வரதா NOAA அப்படிங்கிற அது அறிக்கை வந்து நமக்கு கொடுத்திருக்காங்களாம். சரிங்களா? ஆர்டிக் வெப்பமயமாதல்னா உலக வெப்பமயமாதலால அலாஸ்கா ஆறுகள் ஆரஞ்சு கலர்ல மாறிட்டு வந்துட்டு இருக்கான். சோ ஆரஞ்சு நிறத்தில் மாறி வரக்கூடிய ஆறுகள் எங்க இருக்கு அப்படின்னா அலாஸ்கா ஆறுகள் தான் ஆரஞ்சு நிறத்துல மாறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எதனால? பூமி வந்து ரொம்ப புவி வெப்பமயமாதல் இருக்கு இல்லையா, அதனாலதான். சரிங்களா? குளோபல் வார்மிங்னாலதான். அடுத்து சர்வதேச ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்றாங்க அப்படின்னா 2026 இது நம்ம ஆல்ரெடி படிச்சதான் கால்நடை மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்பாளர்களுக்கான சர்வதேச ஆண்டா அறிவிக்கிறாங்க. 2026 திருப்பி நிறைய டைம் சொல்லியாச்சு, நம்ம திரும்பி அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ முக்கிய நபர்கள் மற்றும் அவங்களுடைய மறைவு பத்தி பார்க்கலாம். சுரேஷ் கல்மாடி இவங்களை பத்தி நம்ம படிச்சோம். முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரா இருந்தவர் தான் இந்த சுரேஷ் கல்மாடி. இவர் ரீசெண்டா இறந்திருக்கிறாரு. அடுத்து மாதவ் காட்கில் இந்தியாவின் புகழ்பெற்ற சூழலியலாளரான இவரு மேற்கு தொடர்ச்சி மலை வல்லுநர் குழுவினுடைய தலைவரா இருந்திருக்கிறாரு. சரிங்களா? சோ மேற்கு தொடர்ச்சி மலை வல்லுநர் குழுவின் தலைவரா இருந்தவர் யாருன்னு கேட்கலாம். அது மாதவ் காட்கில். இந்தியாவின் புகழ்பெற்ற சூழலியலாளரும் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதவ் காட்கில். அவர் சமீபத்துல இறந்திருக்காங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு ரீசன்ட் டேஸ்ல அவங்க ஒரு இது குறிச்சு வச்சிருப்பாங்கப்பா. எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னா இப்பெல்லாம் ரீசன்ட் டேஸ்ல இறந்திருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, எந்த துறையில இருந்திருக்காங்க, இதெல்லாம் கேட்கறாங்க. சரிங்களா? சோ கலைத்துறையில இருந்திருக்காங்களா, எழுத்து பணியில செஞ்சிருக்காங்களா, ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்திருக்காங்களா, பதவியில, இந்த மாதிரி எல்லாமே கேட்கறாங்க. அப்ப இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்திமா அல் அவதி. ஓகேவா? இவங்க அண்டார்டிகாவின் வின்சன் மலையில ஏறிய இளம் அரேபியர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. இவங்களும் ரீசெண்டா இறந்திருக்காங்க. ஓகேவா? அண்டார்டிகாவினுடைய வில்சன் மலை இத ஏறிய இளம் அரேபியர் இவங்க தான். யாரு? பாத்திமா அல் அவதி. இவங்களும் இறந்திருக்காங்க. அடுத்து சித்தராமையா இவங்க வந்து கர்நாடக மாநிலத்தினுடைய அதிகப்படியா சிஎம் பொறுப்பு வகிச்சவங்க இவங்க தான். சோ சீதாராமையா அப்படின்னு சொல்லுவாங்க, சித்தராமையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கர்நாடக மாநிலத்துல அதிகப்படியா அதிக காலம் சிஎம்மா இருந்தவங்க இவங்க தான். அடுத்து வரலாற்று செய்தி பார்க்கலாம். தட்சசீலம் இருக்கு இல்லையா, சோ தட்சசீலம் பக்கத்துல 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குவாஷிகர் காலத்து குஷானர்
ஓகேவா? குஷானர் காலத்து குஷானர் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசர்கள்ல தான் வருவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் யாரு நமக்கு ஆட்சி புரிய வருவாங்க? குப்தர்கள் வருவாங்க இல்லையா? குப்தர்களுடைய காலகட்டத்திலேயே தான் இவங்களும் இருப்பாங்க. சோ இந்த குஷானர்கள். தட்சசீலம் பக்கத்துல 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எந்த நூற்றாண்டை சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குஷானர் காலத்து குஷானர்கள்னா மன்னர்கள் தான். அவங்களுடைய அரிய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பேரரசர் வாசுதேவருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? வரலாற்று செய்திகள் நமக்கு ஹிஸ்டரி ரிலேட்டடா ஏதாவது ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் கிடைச்சாலும் இதெல்லாம் கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு யூனிட் 6னா தமிழ்நாடு ரிலேட்டடா ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் கிடைச்சா மட்டும் கிடையாது. இந்திய அளவுல கிடைச்சாலும் கேட்பாங்க. அப்ப இந்த அச்சசீலத்துல 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எந்த மன்னர்களுடைய நாணயம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? குஷானர்களுடையது. சோ இவங்க இதுல யாரோடது கண்டுபிடிச்சிருக்காங்களா? பேரரசர் வாசுதேவன் உருவம் பொறிச்ச நாணயம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்தது போலாம். அடுத்தது ஜனவரி 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஆவின் நிறுவனத்துக்கு விருது கொடுத்துருக்காங்களாம்ப்பா. பாருங்க, ஆவின் நிறுவனத்திற்கு விருது கொடுத்திருக்காங்க. பால்வளத்துறையில் நிலைத்தன்மை மற்றும் விவசாயிகள் நலனுக்காக ஆற்றிய பணிக்காக. சோ ஆவின் நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க? விவசாயிகள் தான் பாலும் கறந்து விற்கிறாங்க நிறைய பேர் இப்ப. கரெக்டா? ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிற தன்னுடைய வயல்களை பயன்படுத்தி அதை வந்து பாலாம் கறந்தாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆவின் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. சோ அப்ப இது என்ன பண்ணுது? இந்த ஆவின் நிறுவனத்துக்கு விருது வந்து யார் வழங்கியிருக்காங்கன்னு பாருங்க. பால்வளத்துறையின் நிலைத்தன்மைக்காகவும். சரிங்களா? என்ன விருது வழங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். டெய்ரி டைட்டன் விருது அப்படிங்கிற ஒரு விருது வழங்கியிருக்காங்க. பால்வளத்துறையினுடைய நிலைத்தன்மை. இப்ப இந்தியால வந்து இந்த ஆவின் பால் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வரலன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அது டெய்லி வந்துட்டு இருக்கு. அப்ப கரெக்டா வந்து ஆவின் பால் வந்து கிடைச்சிரும், நமக்கு எங்க போனாலும் கிடைச்சிரும் அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு இடங்கள்ல அது கிடைக்காது. சரிங்களா? ஒரு கிராம பகுதியில போய் பாத்தீங்கன்னா கிடைக்காது. சிட்டி சைடு அதிகமா கிடைக்கும். ஓகேவா? அப்ப பால்வளைத்துறையினுடைய நிலைத்தன்மை மற்றும் விவசாயிகளுடைய நலனுக்காக ஆற்றிய பணிக்காக தான் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெய்ரி டைட்டன் விருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ஆவின் நிறுவனத்திற்கு. ஓகேவா? அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். ஹைட்ரஜன் ரயில். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் இயக்கும் கூடிய ரயில் சோதனை ஓட்டம் எங்க நடந்திருக்காங்க அப்படின்னா ஹரியானால நடத்தப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த டேட்டா சொன்னேன். எதுக்கும் ஜிந்துக்கும் சோனிபட் இந்த 2 வழித்தடங்களுக்கு நடுவுல தான் இது வந்து போகுது. சரிங்களா? அப்ப ஜிந்த் ரயில் நிலையத்துலதான் ஹைட்ரஜன் ஆலை ஒண்ணு வச்சுட்டு அதன் மூலியமா ஹைட்ரஜனை கொண்டு போவாங்கன்னு சொன்னேன். இது எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக கூடாது, இந்த கார்பன் பயன்பாட்டை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பண்ணிருக்கிறாங்க. இதன் மூலியமா மாசு கட்டுப்பாடு குறையும். சரிங்களா? புவி வெப்பமயமாதலும் கண்ட்ரோல் ஆகும். அதனால ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஏஐ மாநாடு. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர்ல பிராந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்து மாநாடு நடைபெற்றிருக்கு. ஓகேவா? சோ பிராந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்து மாநாடு நடைபெற்றிருக்கு. இது மக்கள், பூமி மற்றும் முன்னேற்றம் ஆகிய கருப்பொருட்களை அடிப்படையாக கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏஐ மாநாடு எங்க நடந்திருக்காம்? ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல. சோ இங்க வந்து என்ன ஒரு கருப்பொருளா வச்சு மீட்டிங் நடத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள், பூமி, முன்னேற்றம். இதுதான் இவங்களுடைய கருப்பொருட்கள் தீம். ஓகேவா? அதுக்கடுத்து தமிழ்நாடு செய்திகள் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம அரசு அப்படிங்கிற வாட்ஸ்அப் சாட்பாட் வந்து ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம அரசு அப்படிங்கறத நான் சொன்னேன் இல்லையா? வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான சான்றிதழ்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான். ஓகேவா? சோ குடிமக்களுக்கான அரசு சேவைகளை எளிதாக வழங்க
நம்ம அரசு அப்படிங்கிற வாட்ஸ்அப் சாட் போர்ட் வந்து சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த நம்பர் பயன்படுத்தி நம்ம வாட்ஸ்அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான சான்றிதழ்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து சேவைகள். சோ இதோட கண்டினியூஷன் தான். 51 வகையான அரசு சேவைகள் வழங்கப்படுது. சான்றிதழ்களை பதிவிறக்குதல், வரி செலுத்தல் மற்றும் குறைகளை தெரிவிக்கிறது போன்றவை இதுல அடங்கும் சொல்றாங்க. சோ சான்றிதழ்களை இதன் மூலியமா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாமா, வரி செலுத்திக்கலாமா, ஏதாவது நமக்கு மக்கள் கிட்ட ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து தேசிய செய்திகள் போலாம். உயிர் நீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பயோபிட்மின் வச்சு, சரிங்களா, பிட்டுமின் வச்சு சாலை அமைப்பதற்கான உயிரி நீக்கிலை வணிக ரீதியா உற்பத்தி செய்த உலகின் முதல் நாடா இந்தியா இருக்கு. சரிங்களா, இதுவும் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பயோபிட்டுமின சாலைகள்ல, சரிங்களா, வணிக ரீதியா இதை யூஸ் பண்ணி உலகின் முதல் நாடா இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு. சரிங்களா, இந்த பயோபிட்டுமின சாலை அமைப்பதற்கு யூஸ் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் இந்தியா. ஓகேவா? இது விவசாய கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு மாசுபாடு தராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாலை அமைப்பதற்கு இந்த பயோபிட்டுமினை வந்து வச்சு சாலை தயாரிக்கிறாங்க, அமைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். மக்களாட்சி மாநாடு. இந்திய தேர்தல் ஆணையம் 2026 புதுடெல்லியில மக்களாட்சி மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்து சர்வதேச மாநாட்டை நடத்திருக்குன்னு சொல்றாங்க. எப்ப? ஜனவரி 12 இந்த ரேட்ல. ஓகேவா? சோ மக்களாட்சி மாநாடு எப்ப நடத்தப்பட்டிருக்கு? இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்திருக்காங்க. 2026க்கான மக்களாட்சி மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்து ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. மக்களாட்சி மாநாடு. இது எங்க நடத்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா டெல்லி. ஓகேவா? 2026 கான மக்களாட்சி மாநாட்டு எந்த இடத்துல நடத்தப்பட்டதுன்னா புதுடெல்லி. அது வந்து மக்களாட்சி மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்து தான் இந்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. எதை குறித்து அப்படின்னா மக்களாட்சி மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்து. இதுக்காக தான் இந்த மாநாடு சர்வதேச மாநாடு வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இதை நடத்தினது யாரா? இந்திய தேர்தல் ஆணையம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சுரங்க பாதுகாப்பு தலைமை இயக்குனரகம் தனது 125வது ஸ்தாபன தினத்தை வந்து கொண்டாடி இருக்கு. ஓகேவா? சுரங்க பாதுகாப்பு துறை சுரங்க பாதுகாப்பினுடைய தலைமை இயக்குனரகம் அது தன்னுடைய 125வது தினத்தை கொண்டாடி இருக்கு. இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல. சோ ஜார்க்கண்ட்ல தன்பாத்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த சுரங்கப்பாதை தலைமை இயக்குனரகம் தன்னோட 125வது நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா அதோடைய தலைமையகம். எதோட தலைமையகம்? சுரங்க பாதுகாப்பு தலைமை இயக்குனரகத்தினுடைய தலைமையகம் ஜார்க்கண்ட்ல தன்பாத்ல இருக்கு. ஓகேவா? சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்களாம். இதுவும் நம்ம பார்த்ததுதான். இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 1ஆவதுல இருந்து பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடிலாம் அது 8ஆவது. சரிங்களா? பொதுவா 16வது கணக்கெடுப்பு, சுதந்திரத்துக்கு அப்புறத்துல இருந்து 8ஆவது கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடைபெற இருக்குது. இதன் முதல் கட்ட செயல்பாடாக 2026 நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரில இருந்து ஏப்ரலுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு வாரியா கணக்கெடுக்க போறாங்க. இதுவும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன டேட்டா தான். ஓகேவா? அடுத்து பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதா 2025. 1968ஆம் ஆண்டு சட்டத்துக்கு பதிலாக புதிய மசோதா கொண்டு வரப்பட வேண்டும். சோ சட்டத்துக்கு பதிலா புதிய மசோதா கொண்டு வரப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. இது பூச்சிக்கொல்லியின் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்தும் சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதா 2025. சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மசோதால என்ன சொல்றாங்கன்னா 1968ஆம் ஆண்டு சட்டத்துக்கு பதிலா புதிதா மசோதா கொண்டு வரப்படணும். சோ அது கொண்டு வரப்பட போகுதுன்னு சொல்றாங்க. இது பூச்சிக்கொல்லியின் உற்பத்தி மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்தும்னு சொல்றாங்க.
அப்ப பூச்சிக்கொல்லி உற்பத்தி மற்றும் விற்பனையை பத்தி 1968 சட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுக்கு பதிலா அதை மாற்றும்படி, அதை ஒழுங்குபடுத்தும்படி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதா 2025ல போட்டிருக்காங்க. அது நமக்கு இப்ப சட்டமாக்கப்பட போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து சர்வதேச செய்திகள் பத்தி பார்க்கலாம். அமெரிக்காவின் விலகல். ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்கா கிட்டத்தட்ட 66% வந்து அமைப்புகளை வந்து விலக போறதா முடிவெடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து இந்த சோ அடுத்து பாருங்க, இயற்கை வளங்கள். வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் நிறைந்த ஒரினோகோ மண்டலம். சோ ஒரினோகோ மண்டலம் மற்றும் தங்கம் வைரங்கள் நிறைந்த கயானா கேடயங்க பகுதி மீது அமெரிக்கா கவனம் செலுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை வளங்களை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது ரீதியா. ஓகேவா? சோ அடுத்து பிரிக்ஸ் தலைமை. 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பதவியை இந்தியா ஏற்குதுன்னு சொல்றாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2026 நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 2026 பிரிக்ஸினுடைய தலைமையா 2026ல பிரிக்ஸோட தலைமை. பிரிக்ஸ்ங்கிறது பல நாடுகள் எல்லாமே சேர்ந்தது. சரிங்களா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சோ இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, இது எல்லாமே சேர்ந்ததுதான் பிரிக்ஸ் கூட்டமைப்பு. அதுல இந்தியா தான் தலைமை 2026ல தலைமை ஏற்க போகுது. சோ அதோடைய இத விஷயங்களை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பொருளாதாரம் மற்றும் அறிவியல் பத்தி பார்க்கலாம். வெள்ளி இறக்குமதி 2024ஆம் ஆண்டில் 6.4 பில்லியன் டாலர் மதிப்புள்ள வெள்ளியை இறக்குமதி செஞ்சிருக்குது இந்தியா. அடுத்து விண்வெளி தூசு பத்தி பார்க்கலாம். இஸ்ரோவின் டெக்ஸ் கருவியானது ஒவ்வொரு 16 நிமிடங்களுக்குமே விண்வெளி தூசுக்கள் பூமியின் வளிமண்டலத்துல தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகேவா? சோ நம்ம இப்போதைக்கு சுற்றுச்சூழல் ஓகே. அடுத்து லாஸ்டா பார்க்கலாம் சுற்றுச்சூழல் மற்றும் மாநில செய்திகள் மாதிரி. புவிசார் குறியீடு ராஜஸ்தானினுடைய நாகௌர் மாவட்டத்துல விளையக்கூடிய நாகௌரி அஸ்வகந்தா. சோ இந்த நாகௌரி அஸ்வகந்தா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நாகௌர் அப்படிங்கிற மாவட்டத்துலதான் இருக்கு. இந்த நாகௌரி அஸ்வகந்தாவுக்கு புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்களாம். இந்தியால நம்ம புவிசார் குறியீடு அமைப்பு கொடுத்திருக்கு. அடுத்து சாகர் தீவு பாலம். மேற்கு வங்காளத்தில் முரிகங்கா ஆற்றின் குறுக்கே 5 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பாலத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது. அது எங்க அப்படின்னா சாகர் தீவுல. ஓகேவா? சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ அடுத்து நம்ம January 13ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. தேங்க்யூ.